அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளின் கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்துரையாடியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளின் கோரிக்கைகளை முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இன்றைக்கு பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக மாற்று பாலினத்தோருடைய உரிமைகளுக்கான ஆர்வலர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை இன்று எடுத்து கூறியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கான ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கிரேஷ் பானுவின் சமூக நல அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் என்று பலரும் வருகை தந்து தங்களுடைய கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்திருந்தார்கள். அதாவது மாற்று பாலினத்தோருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், அந்த உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய விதமாக அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதற்கான தங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் தங்களுடைய அமைப்பு சார்பில் முதலமைச்சரை சந்தித்தும் பலரும் சென்னை தலைமைச் செயலகத்திலே நன்றி தெரிவித்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மாற்று பாலினத்தோரின் உரிமைகளை சார்ந்த பல்வேறு அமைப்புகளுக்கு உரியவர்கள், அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனை குழுவில் இந்த மாற்று பாலினத்தோருக்கான உரிமை தொடர்பான பரிந்துரைகளை வழங்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தங்கள் அமைப்பு சார்பில் கோரிக்கைகளையும் முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களிடம் கோரிக்கைகளை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் இந்த மாற்று பாலினத்தோரினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை அனைத்தையும் தமிழக அரசு எடுக்கும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.